2070ஆம் வருஷம். பூமி அப்பப்பா போர்னு எல்லாமே சுக்குநூறா. எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னே தெரியல. உயிரோட இருக்கிற மனுஷங்க எல்லாம் பூமிக்குள்ளே குழி பறிச்சு குடியிருக்கறாங்க. ஆனா பூமியே அவங்களுக்கு எதிரி மாதிரி. ஒரு பெரிய பேரழிவு. அப்படிப்பட்ட சமயத்துல நம்ம கதாநாயகன் கொஸ்டியா ஒரு அழகான பையன் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை கத்துக்கிட்டு இருக்கான். அப்போ டபுள் 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 கொள்ளைக்கார டீம் வந்து கொஸ்டியாவை பிடிச்சு கொண்டு போறாங்க. கிடங்குக்குள்ள செத் என்பவன் அவன் மேலே பணம் கொடுக்கலன்னு சண்டை போட்டு அடிச்சு உதைச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு வாரத்துக்குள்ள பணம் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி கொல்ல போறான். அப்போ சீரியஸா ஒரு சின்னம் இருக்கிற ராணுவக்காரங்க வந்து சண்டை போட்டு செத்தை விட்டு விடுறாங்க. ஆனா கொஸ்டியா செத்தை பின்தொடர்ந்து ஒரு சீக்ரெட் எக்ஸிட் மூலமா ஓடி போறான். ராணுவக்காரங்க அவனை பிடிக்க விரட்டி விரட்டி ஓட்டுறாங்க. அவன் பாழான நகரத்துல உள்ள துளைகளில எல்லாம் ஓடி ஒளிஞ்சு ராணுவக்காரங்களை ஏமாத்தி விடுறான். அதே சமயம் ஒரு பெரிய தீப்பிடிப்பு. நெருப்பு பாதி. எல்லாரும் ஓடி ஓடி போறாங்க. அதிர்ஷ்டசாலிகள் தஞ்சம் அடைஞ்சு உயிர் பிழைச்சிட்டாங்க. பாழா போனவங்க வெளியில மாட்டிக்கிட்டவங்க கொதிக்கும் நெருப்பு புயல்ல சாம்பலா போயிட்டாங்க. அடுத்த காட்சில கோஸ்டியா ஒரு கைவிடப்பட்ட பஸ்ல அவன் நண்பன் நினைவு மயக்கத்துல கிடக்கிறத பாக்குறான். நண்பன் உயிர் சரியில்லைன்னு கவலைப்பட்ட கோஸ்டியா அவன் மாஸ்க்ல ஃபில்டர் பொருத்தி உயிர் கொடுக்க முயற்சி பண்றான். பல முயற்சிக்கு அப்புறம் நெட் எழுந்துருது. அங்கிருந்து போக சொல்றான் கோஸ்டியா. போலீஸ் கடன் வசூலிக்காரங்கன்னு 2 பேருமே தன்னை விரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் பஸ்ல வந்துருது. ஒரு ரகசிய பாதையில நெட்டை வச்சுட்டு போலீஸ் கிட்ட கையெழுத்திட்டு சரண்டர் பண்றான். அரங்கத்துக்கு வர ரெடின்னு சொல்றான். ஆனா போலீஸ் கோஸ்டியாவை டேசர் கன் ஆல் அடிச்சு தலைமையகத்துக்கு கூட்டிட்டு போகுது. பிறகு கோஸ்டியாவும் வேற பங்கேற்பாளர்களும் தலைமையக கட்டிடத்துக்கு கொண்டு வரப்பட்டு கைச்சங்கிலி போடப்பட்டு விதிமுறைகள் சொல்லப்படுது. பின்னணியில ஒரு டிவில நகர குழப்பத்தை தடுக்க இளைஞர்கள் அரங்கத்துல தங்களை தியாகம் பண்ணுங்கன்னு விளம்பரம் ஓடுது. உயிர்காப்போம். களத்தில் போர் நடக்கும் போது ஆடணும். ஆடாட்டிங்கன்னா சாவு. மீட்டர் பார்த்துட்டு இருக்கணும். கைச்சங்கிலி அவிழ்த்தா சாவு. கைச்சங்கிலி கிடைச்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் தனி அறை. போர் நேரம் வரும் வரை ஓய்வு. களத்துக்கு வெளியே யாரையும் கொன்னா சாவு. சாவுன்னு சொல்றாங்க. அறைகள் தேர்ந்தெடுக்கும் போது எம்எல்ஏ கோஸ்டியாவை கேலி பண்றான். தகராறு. RTM வந்து சமாதானம் பண்றான். அங்க கோஸ்டியா அண்ணா என்னும் அழகி பெண்ணை பார்த்து மயங்கிடுறான். கிறிஸ் சொல்றான் இவங்க சம்மதமா வந்தாங்க. சாதாரண மனுஷி இல்ல. பிறகு இரவு சாப்பாடு. மெண்டல் அண்ணாவை காதல் பண்றான். கோஸ்டியா சண்டை போடுறான். மெண்டலோட கேவலமா சண்டை. சீப்ராவும் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு வந்து சமாளிக்கிறான். சொல்லுங்க அவர்களுக்கு அறைக்கு போக சொன்னாங்க. ஆனா அந்த ஓதானா பையன் மூச்சு வாங்கி போய் கைவிடப்பட்ட பஸ்க்கு ஃபில்டர் தேடி போனான். அடடா பேருந்துக்குள்ள போனா செத் ஃபில்டர் கையில வச்சு கேவலமா சிரிச்சுக்கிட்டே காத்திருந்தான். அப்புறம் காலையில முதல் போர் ஆரம்பம்னு அறிவிப்பு. அதிரடியா அறிவிச்சாங்க. அவங்க எல்லாரும் போருக்கு ரெடியாகணும்னு சொன்னாங்க. நகர மக்கள் முன்னாடி பங்கேற்பாளர்களை நிறுத்தி ராஸ்போர் சூத்திரதாரி மாதிரி பேசி பூமியை காப்பாத்த தங்கள் உயிரை அர்ப்பணிக்க சத்தியம் வாங்கினாங்க. ஆச்சரியமா கோஸ்டியாவும் சிரியும் முதல் நடன போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் கோஸ்டியாவும் சிரியும் நடன போட்டி நகர் முழுக்க திரையில காட்டினாங்க. பூமி அமைதியாவும் உயிர்களை பழிவாங்கும் எரிமலை வெடிப்பு நிற்கும்னு எல்லாரும் ஆவலோட காத்துட்டாங்க. அப்போதான் போட்டி ஆரம்பிச்சது. இருவரும் அபாரமான சக்தியோட ஆடினாங்க. அவங்க கைக்கடிகாரத்துல இருக்கிற பட்டறை குறையறதுக்கு பதிலா ஒவ்வொரு அசத்தலான ஸ்டெப்பிற்கும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. கோஸ்டியா சரியா ஆட்டம் முடிஞ்சிச்சு. வீரன் வெற்றி பெற்றான். கைச்சங்கிலி காணாம போச்சு. பூமி அவனை விழுங்கிடுச்சுன்னு நடிக்ஸு. டிஜே கைச்சங்கிலி எல்லாத்தையும் எடுத்து ரகசிய இடத்துல வச்சிடுறான். சண்டை முடிஞ்சதும் கோஸ்டியா தன் அறைக்கு போறான். அங்கே ஜீப்ரா இருக்கா. அவனுக்கு ஆச்சரியம். அவளை பின்தொடர்ந்து காதலை சொல்றான். ஆனா ஜீப்ரா காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறா. பின்வாங்குன்னு சொல்றா. உயிர் காப்பாத்துக்கணும்னா. ஆனா கோஸ்டியா சாமர்த்தியமா பேசிட்டு அவள் சீட்டை கைப்பற்றுறான். அறையிலேயே அவளை அடைச்சு வச்சிடுறான். அதே நேரம் நிகழ்ச்சி நடத்தி சொல்றவன் ராஸ்பாத் அவன் பொண்ணு அண்ணாவை சந்திக்க அழைக்கிறான். அரங்கத்துல போட்டியாளரா இருக்க அவள் எடுத்த முடிவு பத்தி கேள்வி கேட்கிறான். அண்ணா சொல்றா அவள் நண்பி இறந்ததுக்கு பழி வாங்கணும்னு. ராஸ்போர் என்ன பண்ணினான்னு சொல்றா. பங்கர்ல என்ன நடக்குதுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தீர்மானிச்சிருக்கா. சாம்பியனா வரணும்னு கொள்ளை ஆசைப்படுறா. பொரோட் கொல்லப்படலாம்னு எச்சரிச்சா. அந்த பொண்ணு டக்குன்னு தீர்மானமா அங்கிருந்து போயிடுச்சு. அதே சமயம் காஸ்டியாவும் RTM அந்த இடத்துக்குள்ள நுழைய திட்டமிட்டு சீப்ராவோட சின்னத்தை உபயோகிச்சு தப்பிக்க பார்த்தாங்க. காஸ்டியா தப்பிச்சு போற வாசலை திறந்துட்டான். ஆனா அவங்க போறதுக்குள்ள செக்யூரிட்டி வந்து கைது பண்ணிச்சு. அப்புறம் எல்லாரையும் மாஸ்டர் முன்னாடி இழுத்து நிறுத்தினாங்க. சும்மா நம்ப முடியல. RTM காஸ்டியாவை விற்று கொடுத்தான். தப்பிக்க முயற்சி பண்ணினான்னு சொல்லி அப்படியே காஸ்டியாவையும் இழுத்து போயிட்டான். அதை கேட்ட ராஸ்பால் காஸ்டியாவை அங்கேயே இருக்க சொன்னான். RTM அவனோட ஒரு டீம்மேட் டிஜியோட போயிட்டான். அதிர்ச்சி.
டிஜி மாஸ்டருக்கு எதிரி. அவனை கொன்னு அவன் இடத்துக்கு வருவானாம். ஆர்.டி.எம். கொடுத்த தகவலுக்கு டிஜி பாராட்டினான். போட்டியில உதவி பண்றேன்னும் சொன்னான். முந்தாதி டான்ஸ் போட்டிக்கு அப்புறம் டி.ஜே அடுத்த பலியை தேர்வு பண்ண ஆரம்பிச்சான். ஆர்.டி.எம் ஒரு பொண்ணும் தேர்வு ஆகிட்டாங்க. இதுல அண்ணா காஸ்டியா வாசலை திறந்திருக்கிறத கண்டுபிடிச்சா. அவன்கிட்ட உதவி கேட்டா. காஸ்டியா அவளை கிண்டல் பண்ணி கிஸ் பண்ணினாதான் உதவி பண்றேன்னு சொன்னான். அவனுக்கு சர்ப்ரைஸ். அப்புறம் சந்தேகத்தோட அண்ணா சம்மதிச்சா. அவங்களுக்கு தெரியாம ராஸ்பால் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். அரங்கம் எவ்வளவு புனிதமானதுன்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா காஸ்டியா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. அதே சமயம் டிஜி அண்ணாவ போர்ல தோற்கடிக்க திட்டம் போடுற கும்பலோட சந்திச்சான். அண்ணா கஷ்டப்படணும்னு அவன் சொன்னான். அவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா மாஸ்டரை குற்றம் சொல்லி அவங்க இடத்துல இருந்து அவனை அப்புறப்படுத்தணும். சரி, போர் ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணாவும் ஒரு ஆம்பளையும் போர் பண்றாங்க. பார்வையாளர்கள் அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஸ்போரலை டிஜி சண்டை போட்டான். அவன் பெண் பிள்ளைக்கு பலவீனமான எதிரியை தேர்ந்தெடுத்தான்னு கேட்டான். ராஸ்போரால் கடுப்பாகி பதில் சொன்னான். ஆனா அப்போ ரஸ்லின் அண்ணாவ கத்தியால குத்திட்டான். அண்ணா கீழே விழுந்துட்டா. போர்ல தோத்து சாம்பலா மாறிட்டா. தன் பெண் பிள்ளை காயப்பட்டதை பார்த்த ராஸ்போரால் ராணுவக்காரங்களை அரங்கத்தை வெளியேற்ற சொன்னான். போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஸ்லினை சரியா சோதனை பண்ணலன்னு சீப்ராவை கைது பண்ண சொன்னான். ஆனா ரஸ்லினை உபயோகப்படுத்தி அண்ணாவை காயப்படுத்தினது டிஜிதான்னு அவனுக்கு தெரியும். போர் முடிஞ்ச சிறிது நேரத்துல காஸ்டியா அரங்கத்துக்கு வந்தான். அந்த நேரத்துல காயம்பட்ட அண்ணாவை அவள் அறைக்கு கூட்டிட்டு போறான் காஸ்டியா. அப்போதான் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஜீப்ரா கிட்ட இருந்து சாவி திருடினதன்னு ஒப்புக்கொள்கிறான். அண்ணா முதல்ல கோவப்பட்டாலும் காஸ்டியா சொன்ன உண்மையால மனம் மாறி இருவரும் முத்தமிட்டுக் கொள்கிறாங்க. அப்புறம் அண்ணாவை எப்படி உதப்பணும்னு யோசிச்சுட்டு இருக்க காஸ்டியாவுக்கு ராஸ் வந்து மாஸ்டர் கீ கொடுக்கிறான். ஓடிப்போ, உன் பொண்ணையும் கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஆனா அந்த ரகசியம் ஆர்.டி.எம்.க்கு கேட்டுடுச்சு. உடனே டிகிட்ட சொல்றான். டிகி சும்மா இருக்கானா? ஒரு திட்டம் போடுறான். ஒரு பெரிய பூசாரிய தன்னோட தொகுப்பில் சேர்த்துக்கிறான். அடுத்து காஸ்டியாவும் அண்ணாவும் அங்கிருந்து வெளியே போறாங்க. ஆனா அந்த அரங்கம் எதுக்கு பலி கொடுக்கறாங்கன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அண்ணா ஆசைப்படுறா. ஒரு ரகசிய இடத்தை பார்க்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. காஸ்டியா எவ்வளவு தடுத்து நிறுத்தினாலும் ஒரு பெட்டியில நுழைஞ்சு காஸ்டியாவையும் அழைச்சிட்டு போறா. அங்கே அந்த கையில இருக்க சக்தியை உறிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கூண்டை பார்க்கிறாங்க. ஒருத்தர் சாம்பலா ஆகிறதை பார்க்கிறாங்க. அந்த கூண்டு தனியா இருக்கும்போது காஸ்டியாவும் அண்ணாவும் அந்த கூண்டை எதிர்க்கிறாங்க. அதனால அந்த கூண்டு பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிடுது. பூமிக்கு இனி ஆற்றல் தேவையில்லைன்னு பேரழிவு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நின்னுச்சுன்னு அவன் ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல, அவங்களை பாதுகாக்கிற கைக்கடிகாரத்துல இருக்கிற சக்தியை பயன்படுத்தி தங்களோட ஆயுசுலையும் சுகபோகத்திலையும் அவங்க கவனம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னான். அந்த ராட்சத அரங்குக்குள்ள எல்லாத்தையும் வெளிச்சத்துல கொண்டு வந்தான் மாஸ். அப்பவே டிஜி துப்பாக்கியோட நுழைஞ்சான். காஸ்டியாவையும் அண்ணாவையும் நோக்கி துப்பாக்கிய பிடிச்சான். மாஸ் அரங்கத்த ரகசியத்தை வெளியில விட்டதை கண்டுபிடிச்ச டிஜி உடனே மாச சுட்டு கொன்னுட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காஸ்டியாவும் அண்ணாவும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பின்தொடர்ந்து பிடிக்கிறத தடுக்க லாக் சிஸ்டம் உடைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காஸ்டியா தன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி தன்னை விட்டுட்டு போற மாதிரி அண்ணா சொல்றா. முதல்ல சம்மதிக்கலன்னா காஸ்டியா அண்ணா அவங்க அப்பா பாதுகாப்பா பார்த்துப்பாருன்னு சொன்னதும் சம்மதிச்சிட்டான். பேரழிவு நடக்கிறத பார்த்துட்டு காஸ்டியா சீக்கிரமா கைவிடப்பட்ட பஸ்க்கு ஓடினான். அவன் ஃப்ரெண்ட் சாஞ்சு போயிருந்தான். அவன் உடம்பு நிலைமை கண்டுபிடிச்சிட்டு கஷ்டப்பட்டான். அப்புறம் அவன் அந்த அரங்கத்துக்கு திரும்பி போனான். இந்த நேரத்துல அண்ணா அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டா. மக்களோட மனசுல விளையாடினத கண்டிச்சா. அவங்க அப்பா ரேசர் சத்தியத்தை மறைக்க முடியாம எவ்வளவு சக்தியை சேர்த்திருக்காங்கன்னு ஒப்புக்கொண்டான். சாலன்சர்லாம் பலியாச்சுன்னா சாம்பியன் ஆலோசகர்லாம் வாழ்நாள் நீட்டிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் அந்த வெடிப்புலாம் பொய்யா சொன்னாங்கன்னு ஒப்புக்கொண்டான் அவன். அண்ணா கொதிச்சு போய் அப்பா மேல கடுமையா கண்டிச்சா. ராஸ்பால் மன்னிப்பு கேட்டு அண்ணாவை கடைசி போர்ல காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணான். அப்புறம் மாஸ்டர் அலறியடிச்சு கமிட்டி கிட்ட ஓடி வந்து அந்த காயப்பட்ட பொண்ண ஃபைனல்ல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு கெஞ்சினாரு. அவ பூமிக்கு தேவையான சக்தியை உருவாக்க முடியாதுன்னு சத்தம் போட்டாரு. ஆனா டிகி அங்க வந்து நின்னு இதுல மாஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டான். ராஸ்பால் கோஸ்டியா அண்ணா 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க உதவி பண்ணான்னு சொன்னான். ஞானி சாவே ராஸ்பால் தான் காரணம்னு சொன்னான். இந்த வெளிச்சம் எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திச்சு. கமிட்டி டிகி பக்கம் நின்னுச்சு. டிகி துப்பாக்கி பிடிச்சு மாஸ்டரை சுட்டு போட்டான். அப்புறம் அண்ணாவை கடைசி டான்ஸ் போட்டிக்கு அரீனாவுக்கு அழைச்சாங்க. ஆர்.டி.எம். எதிரா போட்டி ஆரம்பிச்சுச்சு. கோஸ்டியா பெரிய திரையில பார்த்துட்டு சரணடைஞ்சு அந்த இடத்துக்கு நடந்து போனான். போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது பேட்டரி டவுன் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபைனல்ஸ்ல அவள் தோற்று போயிடுவாள்னு நினைச்சேன். அப்போதான் டிகி வந்தான். அரங்கம் முழுக்க கத்தி போர் இன்னும் முடியலன்னு சொன்னான். கோஸ்டியாவையும் அறிமுகப்படுத்தி அண்ணாவை எதிர்கொள்ள சொன்னான்.
ஆனா டிஜே இசையை போட்ட உடனே கொஸ்டியாவும் அண்ணாவும் ஆட மறுத்தாங்க. அதுல என்ன நடந்ததுன்னா முழு சிஸ்டமும் கிராஷ் ஆயிடுச்சு. ஸ்டேஜ்ல கைகோர்த்து நின்னு இருந்தாங்க. ஒரு மர்ம சக்தி வெளிப்பட்டதா. டிஜே சிஸ்டம் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்க சுத்தி அழகான லைட்ஸ் எல்லாம் வந்தது. அரங்கம் வேலை செய்யாம போச்சு. ஒரு பெரிய பவர் வெளிப்பட்ட மாதிரி. அதுல என்ன நடந்ததுன்னா பழைய முறையெல்லாம் மாறிடுச்சு. இருவரும் உயிரோடையே தப்பிச்சிட்டாங்க. ஃபைனல்ல இறந்து போக வேண்டியது தான்னு நினைச்சேன். அப்புறம் கொஸ்டியாவையும் அண்ணாவையும் பிடிச்சிட்டு டிகி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவன்தான் புது மாஸ்டர். டிகி அவங்களை சுட போறான்னு நினைச்சேன். அப்பதான் 2 டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க. அவங்க கையில இருந்த பிரேஸ்லெட் வேணும்னு கேட்டாங்க. அந்த பிரேஸ்லெட்ல ரொம்ப பவர் இருக்குன்னு சொல்லி. அதே நேரம் ஒரு வித்தியாசமான ஃப்ளைங் ரோவர் ஜன்னல் பக்கம் வந்தது. சைடுல இருந்து ராணுவக்காரங்க உள்ளே வந்தாங்க. சீப்ரா வந்தா. டிகி மீது தேசத் துரோக குற்றம் சாட்டினா. அவனை கொல்லணும்னு சொன்னா. கொஸ்டியாவையும் அண்ணாவையும் என்னமோ இன்ஜெக்ஷன் போட சொன்னா.